வணக்கம். நான் டாக்டர் தியாகராஜ மூர்த்தி. இங்கே ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் சீஃப் கார்டியோதொராசிக் சர்ஜன், அதாவது தலைமை இருதய அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறேன். நான் இன்றைக்கி பேச போகிறது இருதய வால்வு மாற்று அறுவை சிகிச்சை, வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷன் பற்றி நான் பேச போகிறேன். இப்போ இருதயத்தில் காமனாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட், மைட்ரல் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட், இது ரெண்டு தான் ரொம்ப காமனாக நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அறுவை சிகிச்சை தேவைப்படுற மக்கள் ஒரு குரூப் 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கும், இன்னொரு குரூப் 60லேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ இந்த வால்வு மாற்று அறுவை சிகிச்சைனா அவங்க நேட்டிவ் வால்வ் ஒன்றா அது ரொம்ப டைட்டாக அடைப்பு ஏற்பட்டிருக்கும், இல்லாட்டி லீக் ஆகும். ஸோ இது ரெண்டு காரணங்களுக்காக நம்ம இருதயத்தில் வால்வு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அந்த ஸ்டினோசிஸ் ஆர் ரீகஜிடேஷன், இது ரெண்டு தான் காமன் லீஷன்ஸ். ஸோ அயோட்டிக் ரீகஜிடேஷன் ஆர் அயோட்டிக் ஸ்டினோசிஸ், மைட்ரல் வால்வ் ரீகஜிடேஷன் ஆர் மைட்ரல் ஸ்டினோசிஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த வால்வு மாற்று அறுவை சிகிச்சையில் யூஸ்வலாக காமனாக பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் நெஞ்சை ஓப்பன் பண்ணி தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும், அந்த ஸ்டெனாட்டமின்னு சொல்கிற வழியாக. ஆனால் இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக இந்த ஒரு 6-7 வருஷமாக அதிகமாக என்ன நடக்குதுன்னா சிறுதுவார இருதய வால்வு மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது மினிமலி இன்வேசிவ் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ் தமிழ்நாட்டிலேயே அதிக அளவில் நம்ம ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மினிமலி இன்வேசிவ் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு மினிமலி இன்வேசிவ் மைட்ரல் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட். அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படின்னா மினி ஜே ஸ்டெனாட்டமின்னு சொல்கிறக்கூடிய இந்த நெஞ்சில் மேல் பகுதியில் ஒரு சிறு துவாரம் ஏற்படுத்தி அது வழியாகவே அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவோம். மைட்ரல் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நெஞ்சின் இடது பக்கத்தில் ஒரு 3 இன்ச் இன்சிஷன், அது வழியாகவே நாங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணிடுறோம். ஸோ இது ரெண்டுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் சீக்கிரமாகவே எழுந்து நடமாட முடியும், அவங்க டிஸ்சார்ஜ் டைம் சீக்கிரமாக முடியும், ஐசியூலையும் ஷார்ட் ஸ்டேவாக இருக்கும், வலி ரொம்ப குறைச்சலாக இருக்கும். காஸ்மெட்டிக்கலாக, அதாவது அந்த தழும்பு வெளியே அந்தளவுக்கு தெரியாது, ரொம்ப சின்ன ஒரு 4-5 இன்சிஷன் தான். அதனால் உங்களுக்கு அந்த பார்க்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய இதுவாக தெரியாது. ஸோ காஸ்மெட்டிக்கலி பெட்டர் இன்சிஷன். ஆனால் வால்வு மாற்று சிகிச்சை அதே மாதிரி எந்த ஓப்பன் சிகிச்சையில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டிலே அதிக அளவாக நூற்றுக்கணக்கான ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கிறோம். வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் எங்ககிட்ட இருக்குது.